சாந்தோம் கலை தொடர்பு நிலையம் வழங்கும் நிகழ்ச்சி உனக்கும் வாழ்வு வரும். சித்திரம் எழுதியவர் சாம்சன். இறை இயேசு இப்பூவுலகில் வாழ்ந்த காலத்தில் தமது போதனைகளாலும் நடத்தையாலும் எண்ணற்ற மக்களை நல்வழிப்படுத்தினார். அவ்வாறு அவர் மக்களுக்கு கூறிய உவமை ஒன்றினை உங்களுக்கென படைக்கிறோம். என்னப்பா தேராகு, காலங்காத்தால வந்திருக்க? முதலாளி, நம்ம திராட்சை தோட்டத்தில் நிறைய வேலை கிடக்குதுங்க. ஆமா, அதுக்கு வேலைக்கு ஆள் வேணும்னு நேத்தே சொன்னல? ஆமாங்க. சரி, என் கூட வா, வேலைக்கு ஆள் தேடலாம். சரிதாங்க. என்னப்பா? முதலாளி வணக்கமுங்க. வணக்கம். என்ன விஷயம்? ஐயாவோட திராட்சை தோட்டத்தில் வேலை இருக்கிறதா கேள்விப்பட்டோமுங்க. ஆமாப்பா, அதுக்காகத்தான் நானும் ஆள் தேடி புறப்பட்டேன். முதலாளி, நாங்கள் 4 பேரும் வேலைக்கு வரோமுங்க. கூலி 1 தெனாரையும் தான் தர முடியும், சரியா? அது போதுங்க. என்னப்பா மணி 9 ஆச்சு, சந்தையில் காத்திருக்கோம், ஒருத்தரும் நம்மளை வேலைக்கு கூப்பிட காணோமே. அதோ திராட்சை தோட்ட முதலாளி வர்றாருங்க. என்னப்பா, வேலை இல்லாம சந்தையில நின்றுகிட்டு இருக்கீங்களா? ஆமாங்க முதலாளி, உங்க தோட்டத்தில் ஏதாச்சும் வேலை இருந்தா. சரி, என் தோட்டத்துக்கு வேலைக்கு போங்க. உங்களுக்கு நியாயமான கூலி என்ன உண்டோ அதை தர்றேன். ரொம்ப சந்தோஷமுங்க. என்னப்பா? வணக்கம் முதலாளி. வணக்கம். மணி 5 போகுது, வேலைக்கு போகாம இங்கேயே கதை பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்னங்க பண்றது, காலையிலிருந்து யாராவது வேலைக்கு கூப்பிடுவாங்கன்னு பார்த்தா யாருமே கூப்பிடலீங்க. அப்படியா? சரி, என் திராட்சை தோட்டத்துக்கு போய் வேலை செய்யுங்க. முதலாளி, என்ன தேராகு? இன்னைக்கு வேலை முடிஞ்சிருச்சுங்க. எல்லாருக்கும் கூலி கொடுத்து அனுப்ப வேண்டியதான் பாக்கிங்க. சரி, கடைசியா வந்தவங்கள இருந்து முதல்ல வந்தவங்க வரைக்கும் கூலி கொடுத்து அனுப்பு. அஞ்சு மணிக்கு வந்தவங்க முதல்ல வந்து கூலி வாங்கிட்டு போங்க. ஏதோ வந்துட்டோம். இதாப்பா, உனக்காக கூலி 1 தெனாரியம். ஏ, அங்க பாத்தியா, கடைசி 5 மணிக்கு வந்தவங்களுக்கு 1 தெனாரியம் கூலி கொடுக்குறாங்கப்பா. அப்படின்னா நாம காலையிலேருந்து வேலை செய்கிறோம்ல, நமக்கு அதிகமாக கிடைக்கும். நீங்களாம் வாங்கப்பா, இந்தாங்க உங்களுக்கு உண்டான கூலி. என்னங்க இது, 1 தெனாரியம் கொடுக்குறீங்க? உங்களுக்கு பேசின கூலி 1 தெனாரியம் தானே? அது நாங்கள் காலையிலேருந்து வேலை செய்கிறோங்க. அதனால என்ன, சாயங்காலம் 5 மணிக்கு வேலைக்கு வந்தவங்களுக்கும் 1 தெனாரியம், காலையிலேருந்து வேலை பார்க்குற எங்களுக்கும் 1 தெனாரியமா? அதோ முதலாளி வர்றாரு, அவர்கிட்ட பேசுங்க. என்னப்பா, என்ன பிரச்சனை? முதலாளி, கடைசியில் வந்த இவங்க 1 மணி நேரம் தான் வேலை செஞ்சாங்க. நாங்கள் கடுமையான வெயிலில் பகல் பூரா வேலை செஞ்சுருக்கோம். எங்களுக்கும் இவங்களுக்கும் சமமாக கூலி கொடுக்குறீங்களே. இந்த பாருப்பா, நான் உனக்கு அநியாயம் செய்யலையே. நீ 1 தெனாரியம் கூலிக்கு ஒத்துக்கிட்டு தானே வேலைக்கு வந்த. உனக்கு என்ன உண்டோ அதை வாங்கிட்டு போ. உனக்கு கொடுக்குற மாதிரியே கடைசியில் வந்த இவங்களுக்கும் கொடுக்கறது என் விருப்பம். எனக்கு உரிமையானதை என் விருப்பப்படி கொடுக்கக்கூடாதா? இல்லைன்னா நான் நல்லவனா இருக்கிறது உனக்கு பொறாமையா இருக்கா? ஆண்டான் அடிமை, மேலோர் கீழோர், இருப்பவன் இல்லாதவன், இந்த பாகுபாடெல்லாம் நாம் ஆண்டாண்டு காலமாய் பார்த்து வருபவைதான். இருப்பவர்களுக்கு பள்ளி, கல்லூரி, வேலை, இப்படி எங்கு சென்றாலும் இடம் கிடைத்து விடுகிறது. இல்லாதவர்களோ எல்லாவற்றிலும் கடைசியாக நின்று ஏமாற்றத்தையும் தோல்வியையும் சந்திக்க வேண்டிய நிலை. இறைவனின் ஏட்டிலே இதுதான் எழுதி வைக்கப்பட்ட நியதியா? இல்லை என்பதை தெள்ளத் தெளிவாக்குகிறது இந்த திராட்சை தோட்ட ஓமை. கடைசியானோரை முதலாக்குவார், முதலானோரை கடைசியுமாக்குவார்.
அம்மா அம்மா, வேலைக்கு புறப்பட்டுட்டியாப்பா? இந்தா, இதுல 4 இட்லி இருக்கு, எடுத்துட்டு போ. என்னம்மா நீங்க? நான் என்னவோ கலெக்டர் வேலைக்கு போற மாதிரி சாப்பாடெல்லாம் கட்டி கொடுத்துட்டு இருக்கீங்க. நான் வேலை பார்க்கறது லெண்டிங் லைப்ரரியில. வீடு வீடா போய் கதை புத்தகம் போட்டு வரணும். 9 மணிக்கு போனா 3 மணிக்கு வந்துட போறேன். வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுக்க மாட்டேனா? தினமுமா செய்து தர போறேன், ஏதோ இருக்கிற நாள்ல. சரி சரி, இந்தா எடுத்துட்டு போ. சுரேஷ், சுரேஷ், அடடே பிரசாத்தா, வாடா. என்னடா வேலை கிளம்பிட்டியா? ஆமாண்டா. நீ என்ன காலங்கத்தால வந்திருக்க? பேப்பரில் ஒரு வேலை விஷயமே விளம்பரம் வந்திருக்கு. அதுக்கு உன்னை மனு போட சொல்லலாமேன்னு வந்தேன். போடா போட. போட்ட மனுவுக்கெல்லாம் இன்டர்வியூ கூட வர காணோம். இதுல இன்னொரு வேலைக்கு மனு வேறயா? டேய், இது நல்ல கம்பெனிடா, நல்ல சம்பளம். அப்போ நீ அந்த வேலைக்கு மனு போடு. நானும் போடத்தான் போறேன். அது சரி, நீயும் போட்டு நானும் போட்டு அந்த வேலை எனக்கு கிடைச்ச மாதிரி தான். ஏன்டா இப்படி சொல்ற? பிரசாத், நீ எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதுலேயும் ஃபர்ஸ்ட் கிளாஸ். நான் கரஸ்பாண்டன்ஸில் பிஏ பாஸ் பண்ணுவேன். அதனால என்ன, நீயும் தான் பிஏல நல்ல மார்க் எடுத்திருக்க. போடா போட. உனக்கு எனக்கு ஏணி வச்சாலும் எட்டாது. முட்டாள் மாதிரி உளராத. அந்த ஆஃபீஸில் அப்ளிகேஷன் வைக்கிறாங்க, முதல்ல அதை வாங்கிட்டு வந்து அப்ளை பண்ணு. பிரசாத், உனக்கு இருக்கிற வசதிக்கு நீ எத்தனை அப்ளிகேஷன் வேணாலும் போடலாம். நான் வாங்குற 1000 ரூபாய் சம்பளத்தில் இஷ்டத்துக்கு அப்ளிகேஷன் வாங்கிட்டு இருக்க முடியாதுப்பா. இப்படி சொன்னா அப்புறம் எப்படி தாண்டா வேலை கிடைக்கிறது? அதுக்கெல்லாம் கொடுப்பன வேணும். கடவுள் எல்லாத்துலேயும் என்னை கடைசியாக தான் வச்சிருக்காரு. இதுலேயும் கடைசியாக இருந்துட்டு போகிறேன். சுரேஷ், டேய் பிரசாத், உனக்கு என்னடா குறைச்சல்? உங்க அப்பா பெரிய உத்தியோகத்தில் இருக்காரு, ஏகப்பட்ட வசதி. உனக்கு படிப்புக்கும் குறைச்சல் இல்லை. அப்படி இருந்தும் சிபாரிசில் கூட உனக்கு இன்னும் வேலை கிடைக்கல. எனக்கெல்லாம் இங்கிருந்துடா வேலை கிடைக்க போகுது. அப்போ நீ அப்ளிகேஷன் வாங்க போறது இல்ல? வாங்கணும்னு நினைச்சா கூட காசு இல்லை. சரி சரி, வா பேசிக்கிட்டே போகலாம். அம்மா, போயிட்டு வரேன். போயிட்டு வா தம்பி. சார் சார். யாரு? லெண்டிங் லைப்ரரி பையனா? கொஞ்சம் இருப்பா. என்னங்க என்னங்க, என்ன மரகதா? லெண்டிங் லைப்ரரி பையன் வந்திருக்கான். அவங்ககிட்ட என்னமோ கேட்கணும்னு சொன்னீங்களே. ஆமாமா, இதோ வந்துடுறேன். உன் பேர் என்ன தம்பி? சுரேஷுங்க. ஏன்பா, உங்ககிட்ட தமிழ் புஸ்தகம் மட்டும்தான் இருக்கா? இல்லை சார், இங்கிலீஷ் புக்ஸ் கூட இருக்கு. அப்படியா? அந்த டிஹெச் லாரன்ஸ் எழுதின நாவல்கள் இருக்கா? இருக்கு சார். சன்ஸ் அண்ட் லவர்ஸ், ஹாரஸ் ராட், லேடி கேத்ரலிஸ் லவர், இதெல்லாம் இருக்கு சார். பரவாயில்லையே. டிஹெச் லாரன்ஸ்னு சொன்ன உடனேயே அவர் எழுதின புஸ்தகத்து பேரெல்லாம் வரிசையா சொல்றியே. ஆமா, படிச்ச பையனா நீ? பிஏ வரைக்கும் படிச்சிருக்கேன் சார். வெரி குட். சரி, எனக்கு நாளைக்கு டிஹெச் லாரன்ஸ் எழுதின சன்ஸ் அண்ட் லவர்ஸ் நாவல் வேணுமே. கொண்டு வரேன் சார். அம்மா. வாப்பா சுரேஷ், சாப்பாடு போடுறேன், சாப்பிட்றியா? மத்தியானம் தான் இட்லி கொடுத்து விட்டீங்களே, அது போதுமா? சொல்ல மறந்துட்டேனே, பிரசாத் வந்தான்பா. மறுபடியுமா? ஆமா, அவனே காசு போட்டு அந்த கம்பெனி அப்ளிகேஷனை வாங்கி கொடுத்துட்டு போறான். அப்படியா? அது மட்டும் இல்லப்பா, ஸ்டாம்பு கவர்னு எல்லாமே அவனே வாங்கி கொடுத்துட்டு போறான். நான் காசு இல்லைன்னு சொன்னதுனால அவனே எல்லாத்தையும் அவன் செலவுலயே வாங்கி கொடுத்துட்டு போயிருக்கான். நான் நல்லா இருக்கணும்னு அவனுக்கு என் மேல எவ்வளவு அக்கறமா. இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்பா. ஆமாமா, எனக்காக இல்லைனாலும் அவன் என் மேல வச்சிருக்கிற அன்புக்கு மரியாதை கொடுத்து அந்த கம்பெனிக்கு அப்ளிகேஷன் போடணும். சார் சார். யாரு? அடடே, லெண்டிங் லைப்ரரி பையனா? என்னப்பா, நான் கேட்ட புஸ்தகம் கிடைச்சதா? சார், அது வந்து நீங்க கேட்ட புத்தகத்தை நேத்து தான் யாரோ எடுத்துக்கிட்டு போயிருக்காங்க சார். அடடா. இருந்தாலும் வேற ஒரு லெண்டிங் லைப்ரரியில அந்த புக் இருந்தது, இதோ வாங்கிட்டு வந்திருக்கேன். பரவாயில்லையே. இருக்கிற புக்கையே தேடி எடுத்து கொடுக்க சோம்பேறித்தனப்படுற இந்த காலத்துல இல்லாத புக்கை வேற இடத்துல இருந்து வாங்கி தரணும்னு நினைக்கிறது ரொம்ப அபூர்வம் தான் சார். நேத்து என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டேன், இன்னைக்கு எடுத்துக்கிட்டு வருவேன்னு ரொம்ப எதிர்பார்ப்போட இருப்பீங்க. அதான் உங்களை ஏமாத்த கூடாதுன்னு தான் வேற லைப்ரரியில வாங்கிட்டு வந்தேன். வெரி குட். சுரேஷ். வாடா பிரசாத். என்னடா, அப்ளிகேஷன் அனுப்பியாச்சு, வர்ற வெள்ளிக்கிழமை இன்டர்வியூ. அப்ப வெள்ளிக்கிழமை நான் லீவ் போடணுமா? என்னடா கேள்வி இது? ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னா ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம பேசுற. ஏதோ நீ என் மேல இவ்வளவு அக்கறை காட்டுறேன்னு தான் அப்ளிகேஷன் போட்டன தவிர மற்றபடி இந்த வேலை கிடைக்குங்கிற நம்பிக்கைலாம் எனக்கு இல்லை. முட்டாள் மாதிரி பேசாத. ஜெனரல் நாலேஜ் புக்கு ஒன்று கொடுத்தேனே, அதை வச்சு இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணு. அதுக்கெல்லாம் எங்கடா நேரம் இருக்கு? இருக்கிற நாலேஜே போதும். சார் சார்,
யாரு? லேர்னிங் லைப்ரரி பையனா? ஆமாங்க, சார் புத்தகம் வாங்கி ஒரு வாரம் ஆகுது. இன்னைக்கு ரிட்டர்ன் பண்ணோம். ஆமாமா, அதை பத்தி தான் நானே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். என்னங்க? சார் திருச்சி வரைக்கும் கேம்ப் போனாரா? ட்ரெயின்ல போறப்ப படிக்கிறதுக்காக தான் அந்த புஸ்தகத்தை உங்ககிட்ட இருந்து வாங்கினாரு. எப்படியும் அந்த புஸ்தகம் ட்ரெயின்ல தொலைஞ்சு போயிடுச்சுப்பா. அப்படிங்களா? அதுக்கு தான் என்ன பண்ணணும்னு உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். அது அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. அந்த புத்தகத்துக்கு பதிலாக வேற புத்தகம் வாங்கி கொடுத்துடலாம். இல்லைன்னா அந்த புத்தகத்துக்கான காசை கொடுத்துடலாங்க. அப்படியா? ஆமா, அந்த புஸ்தகம் எவ்வளவு இருக்கும்? அது 100 ரூபாயிலேருந்து 150 ரூபாய்க்குள்ள தான் இருக்கும். அடேங்கப்பா, பழைய புஸ்தகம் தானப்பா. ஒரு 10 20 வாங்கிக்க கூடாதா? இல்லைங்க, எங்க கடை புத்தகம்னா முதலாளி கிட்ட சொல்லி ஏதாவது கம்மி பண்ணலாம். நான் வேற கடையில் வாங்கி கொடுத்துருக்கேன். என்ன பையன் என்ன சொல்றான்? முழு காசும் வேணுமாங்க. ஏன்னா வேற கடையில வாங்கி கொடுத்த புத்தகமா? ஏன்பா, உனக்கு தெரிஞ்ச கடை தானே, நீயே பேரம் பேசி கொஞ்சம் குறைக்கலாம்ல. அது நல்லா இருக்காதுங்க. நாளைக்கு உங்களை மாதிரி வேற வாடிக்கையாளர்களுக்கு நான் அங்கே போய் புத்தகம் எடுக்கணும் இல்லையா? இவ்வளவு கராரா பேசுறியப்பா. உங்க கடையில தானே இவ்வளவு நாளா புத்தகம் எடுத்துட்டு இருக்கோம். அதனால தாங்க எங்க கடையில புத்தகம் இல்லாம இருந்தும் இல்லைன்னு சொல்லாம வேற கடையில இருந்து புத்தகம் எடுத்து கொடுத்தேன். இவ்வளவுதாங்க என்னால பண்ண முடியும். மற்றபடி எங்க கடைக்கு நஷ்டம் வராம என்னால எதுவும் செய்ய முடியாதுங்க. அந்த பையன் சொல்றதுதான் சரி. தம்பி, அந்த புத்தகத்துக்கு உண்டான காசை நாளைக்கு வாங்கிக்க. சரி சார். சுரேஷ், என்ன முழிக்கிற? இதாண்டா அந்த கம்பெனி. தெரியுது தெரியுது. ஏண்டா பிரசாத், இவ்வளோ பெருசா இருக்க, இதுல வேலை கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆரம்பிச்சிட்டே அவன் புலம்பல. வாடா உள்ள. ஏய் இரு இரு, என்னடா இது இவ்வளோ பேர் இருக்காங்க? எல்லாரும் இன்டர்வியூக்கு வந்திருப்பாங்க. பிரசாத், எல்லாரும் டை ஷூன்னு அமக்கலமா வந்திருக்காங்க. நான் என்ன கோலத்தில் வந்திருக்கேன் பாத்தியா? உனக்கு என்னடா குறைச்சல்? நல்லா தான் இருக்க. டேய், ஒன்று செய்யலாமா? வந்தது வந்துட்டோம். நீ மட்டும் இன்டர்வியூ அட்டன் பண்ண. நான் வந்து கொஞ்சம் வாயை முடிக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறியா? டேய் சுரேஷ், அடுத்து நீ தான். நானா? சரி. என்ன இப்போ துணிஞ்சவனுக்கு தோல்வி இல்லை, துக்கம் இல்லை. பயப்படாம போ. நான் ஏன்டா பயப்படணும்? என்னை இன்டர்வியூ பண்றவன் தான் பயப்படணும். அதோ பியூன் உன்னை உள்ள கூப்பிடாரு பாரு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். தம்பி, நீ சார் நீங்க லெண்டிங் லைப்ரரி பையன்ல? ஆமாம் சார், சுரேஷ். ஆஹா, நீங்க வேலைக்கு அப்ளை பண்ணிருக்கேன்னு சொல்லவே இல்லையே. நீங்க தான் இன்டர்வியூ பண்ண போறீங்கன்னு தெரியாது சார். சரி சரி, எங்க உன் சர்டிஃபிகேட்லாம் கொடு. இதோ இந்தாங்க சார். சரி, நீ போகலாம். சார், என்ன கேள்வி எதுவுமே கேட்கலையே. என்ன கேட்கணும்? உன்னை பத்தி தான் எனக்கு நல்லா தெரியுமேப்பா. கராரான பேர் வழியாச்சே. சார் அது வந்து போப்பா போ, வீட்டுக்கு லெட்டர் வரும். சுரேஷ். பிரசாத்தா, வாடா. என்னடா அந்த கம்பெனில இருந்து லெட்டர் ஏதாவது வந்ததா? போடா போடா. இருக்கிறது ஒரு வேக்கன்சி, அதுக்கு ஏகப்பட்ட பேர் போட்டி. போயும் எனக்கு தான் அந்த வேலை கிடைச்சிருதாக்கும். சார், போஸ்ட். டேய், லெட்டர் வந்திருக்குடா. வேற ஏதாவது கம்பெனிலேருந்து இன்டர்வியூ கார்டு வந்திருக்கும். இல்லடா, நம்ம இன்டர்வியூ போன அதே கம்பெனி. டேய், என்ன என்ன? உனக்கு அந்த வேலை கிடைச்சிருச்சு. பிரசாத், என்னால நம்பவே முடியலடா. போயும் எனக்கு போய் எப்படி? உனக்கு ஒரு தகுதியும் இல்லைன்னு நீ தான் நினச்சிக்கிட்டு இருந்த. உன்னை பற்றி உனக்கே தெரியல. டேய், நீ வசதி இல்லாமல் இருந்தும் கரஸ்பாண்டன்ஸில் பிஏ படித்து நல்ல மார்க் எடுத்திருக்க. படித்த பையனாக இருந்தும் வரட்டு கௌரவம் பார்க்காம வீடு வீடாக பத்திரிகை கொண்டு போய் போட்ட. வாடிக்கையாளருக்கு உன்னால் முடிஞ்ச சலுகைகளை செய்கிற. அதே சமயம் உன் முதலாளிக்கும் நஷ்டம் வராமல் கராராக நடந்துக்கிற. உன்னோட இந்த பொறுப்புணர்ச்சியும் கடமை உணர்ச்சியும் அந்த மேனேஜருக்கு பிடிச்சிருந்தது. அதனால தான் உன்னை இந்த வேலைக்கு செலக்ட் பண்ணியிருக்காரு. அந்த மேனேஜருக்கு நன்றி சொல்லணும். முதல்ல கடவுளுக்கு நன்றி சொல்லு. உன்னை கடைசியில் வச்சிருக்காருன்னு வருத்தப்பட்டியே, உன்னை முதலாக்கிட்டார் பார்த்தியா? அவர் இறக்கத்துக்கு எல்லையே இல்லைடா. தகுந்த நேரத்தில் தகுந்தவங்களுக்கு அவர் உதவ தவறுனதே இல்லை. உண்மைதான். இந்த சந்தர்ப்பத்தில் உனக்கும் சேர்த்து நன்றி சொல்லணும். உன்ன மாதிரி உற்சாகமூட்டி உதவி செய்கிற ஃப்ரெண்டு கிடைச்சதுனால தான் எனக்கு இந்த வேலையே கிடைச்சது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன், இருப்பவன் இல்லாதவன் என்ற பாகுபாடு மனிதரிடையே உண்டு.
உள்ளவருக்கே முதலிடம் என்பதெல்லாம் மனிதன் வகுத்த நியதி. ஆனால் இறைவனோ கடைநிலையில் உள்ளவர்களையும் தயவாய் கண்ணோக்குகிறார், கைதூக்கி விடுகிறார். கடைசியானோரும் முதலாவர். மனம் தளர வேண்டாம்.